நீங்க திருநெல்வேலி டு கோயம்புத்தூரோ இல்ல கோயம்புத்தூர் டு திருநெல்வேலி போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் இந்த ஒரு ஹைவே மட்டும் நான் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நைட் டைம் நீங்க எஸ்பெஷலி போகல எங்கேயுமே வந்து லைட் இல்லைங்க. ஒரு சில இடத்துல தான் வந்து பாலம் இல்ல இதெல்லாம் இடத்துலலாம் மெயினான இடத்துல மட்டும் தான் லைட் செட்டப்பே இருக்கு. ஏன்னா இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. இந்த ஹைவே இன்னும் ஓப்பனே ஆகல. பட் உள்ளூர்காரவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லோக்கல்ல இருக்கிற போய் வர சின்ன சின்ன பிளேசஸ்க்காக கனெக்ட் ஆகுறதுக்கு யூஸ் பண்றாங்க. பட் ஸ்டில் இந்த ஏரியா வந்து வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு ரொம்பவும் புதுசா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல ரோடே கிடையாது. பிளாக் பண்ணி வேற வச்சிருக்காங்க பேரிகார்ட் போட்டு. நீங்க ஹைவேல ஸ்பீடா போயிட்டு இருக்கல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் கூட நடக்கலாம். ஸோ இன்னொன்று பிளாக் பண்ணி வச்சிருக்கனால உங்களால ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்க முடியாது. நிறைய இடத்துல கட்டாயி இறங்கி வேற ஒரு வே எடுத்து ஊருக்குள்ளெல்லாம் போய் போற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அன்டில் ஓப்பன் பண்ற வரைக்கும் இந்த ஹைவே நீங்க இந்த பாதை யூஸ் பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு போகாதீங்க. ஈவன் கூகுள் மேப்ல காட்டினாலும் போகாதீங்க. ஒன்ஸ் ஆஃப்டர் நீங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் போனீங்கன்னா செம்ம ஸ்பீடா இருக்குங்க. நீங்க ரொம்ப குயிக்காவே வந்துட்டு திருநெல்வேலி டு கோயம்புத்தூரோ திருப்பூரோ இல்லை ஒட்டன்சத்திரம் தாண்டியூர் நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு ஹைவே யூஸ் ஆகும். அது வரைக்கும் இதை யூஸ் பண்ண வேணாம் தான் என்னோட சஜஷன். இது வரைக்கும் நீங்க இந்த ஒரு ஹைவே யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.